சுஃபியான தௌரி சொன்னதாக ஒரு செய்தி வருது என்னடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிட்டேன்னா நான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதை செயல்படுத்துவேன்றார். முழுசாக செயலாட்டியும் ஒரு முறையாவது அந்த சுன்னத்தை என்ன செஞ்சிருவேன், நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி அவர் சொன்னதாக வருகிறது. அடுத்ததாக இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், சுஃபியான தௌரி சொல்கிறார், இன்ன அக்பஹர் ரஐயா, மனித அல்லாவுடைய படைப்புகளே மிக மோசமானவர்கள் யாருன்னா, யத்லுப துன்யா பி அமலில் ஆகிற, உலகத்தை மறுமையுடைய செயல்களை வைத்து உலகத்தை சம்பாதிக்கிறது. பண்ணிக்கிட்டா மறுமையை பார்த்து, அதனால தான் அவர் ஹதீஸ் விற்கிறதுலே ஹதீஸை சொல்லதுலே, நான் உங்கள்கிட்ட ஹதீஸ் கேட்குறேன்னு உங்களோட சகோதரர் கேட்குறாருன்றார், அதுக்கு கூலியே இருக்குது. ஹிஷாம் பின் அம்மார் ஹதீஸ் பணம் கொடுக்காம ஹதீஸ் சொல்ல மாட்டார். ஹிஷாம் பின் அம்மார் சரியா போய் ஹதீஸை சொல்ல. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். சிலர் சொல்கிறாங்க இல்லை அவர் வசதி இருந்தும் நினைஞ்சார், அதை சொன்னார். இன்னும் சிலர் சொல்கிறாங்கன்னா ஹதீஸ் பெருமதிலாம் போயிடும் என்றதுக்காக வேண்டி என்ன அமௌண்ட்டை கட்டு ஹதீஸ் என்ன செய் எடுத்துகிட்டு போகணும். நம்பகமானவர் தான். இது ஒரு விஷயம். அல் அஹத் அலல் என்னது, அது அந்த அல் அஹத் அஹதுல் உஜ்ரா அல அலல் ஹதீஸ், ஹதீஸில் சொல்கிறதுக்கு கூலி எடுத்துலன்ட்டு ஒரு மசாலாவே என்னது இதில் வரும்.